வணக்கம் உறவுகளே. முருகன் வீலாக் வெளிநாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன். முதலில் தலைப்புச் செய்திகள். எல்லை மோதலுக்கு மத்தியில் தாய்லாந்தின் பாராளுமன்றம் கலைப்பு. ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவாக ஐநாவில் குரல் கொடுத்த இந்தியா பாகிஸ்தான் மீது பாய்ச்சல். ரஷ்யாவின் அடுத்த இலக்கு என்ன? நட்பு நாடுகளை உசார்படுத்தும் நேட்டோ. வெனிசுலா அருகே எண்ணெய் கப்பலை கைப்பற்றிய அமெரிக்க படை புதிய போருக்கு வித்திடலாம் என அச்சம். மியான்மர் மருத்துவமனை மீது தாக்குதல், 34 பேர் உயிரிழப்பு. நிறைவடைந்தது தலைப்புச் செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகள். கம்போடியாவுடனான எல்லையில் சுமார் ஒரு வாரமாக நீடித்த புதிய மோதல்களுக்கு பின்னர் தாய்லாந்து பாராளுமன்றம் நேற்று வெள்ளிக்கிழமை கலைக்கப்பட்டுள்ளது. அடுத்த 45 முதல் 60 நாட்களுக்குள் பொது தேர்தல் அறிவிக்கப்படும். பாராளுமன்ற கலைப்பு தொடர்பாக தாய்லாந்து பிரதமர் அனுடின் சார்னவிருகுல் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட அரச ஆணையில் 3 மாதங்களுக்கு முன்பு பதவியேற்றதிலிருந்து தனது சிறுபான்மை அரசாங்கம் கட்டுப்படுத்த போராடி வரும் சவால்களில் கொடிய எல்லை பிரச்சனையையும் மேற்கோள் காட்டினார். அதனால் பாராளுமன்றத்தை கலைப்பதை பொருத்தமான தீர்வு என்றும் இது மக்களிடம் அரசியல் அதிகாரத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான ஒரு வழியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். தொழில் அதிபரான அனுடின் 2023 ஆகஸ்ட் முதல் தாய்லாந்தில் பதவியேற்ற 3வது பிரதமர் ஆவார். கடந்த செப்டம்பரில் அவர் ஆட்சிக்கு வந்தபோது 2026 ஜனவரி மாத இறுதிக்குள் பாராளுமன்றத்தை கலைப்பதாக கூறினார். கடந்த மாதம் தெற்கு தாய்லாந்தில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளத்தை கையாண்டதற்காக அனுடினும் அவரது பூம் ஜெய் தாய் கட்சியும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டன. இந்த அனர்த்தத்தினால் குறைந்தது 176 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் கம்போடியாவுடன் மீண்டும் மோதல் ஏற்பட்ட போது குறைந்தது 20 பேர் உயிரிழந்தும் லட்சக்கணக்கானோர் இடம்பெயர்ந்தும் உள்ளனர். இவ்வாறான பின்னணியில் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை எதிர்கொண்ட அனுடின் இப்போது பாராளுமன்றத்தை கலைத்து தேர்தலுக்கு வழிவகுத்துள்ளார். ஆப்கானிஸ்தான் மீது சமீபத்தில் பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியதற்கு ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்தியாவின் தூதுவர் கரிஸ் பேசியதாவது, ஆப்கானிஸ்தானின் பாகிஸ்தான் வான்வழி தாக்குதலை நடத்தியதால் அப்பாவி பெண்கள், குழந்தைகள் மற்றும் உள்ளூர் கிரிக்கெட் வீரர்கள் கொல்லப்பட்டனர். இதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவிக்கிறது. இந்த தாக்குதல்கள் ஐநா சாசனம் மற்றும் சர்வதேச சட்டத்தை மீறும் செயலாகும். அப்பாவி பொதுமக்களை பாதுகாப்பதற்கு கவனம் செலுத்தும் ஐக்கிய நாடுகள் சாசனம் மற்றும் சர்வதேச சட்டத்திற்கு முழு மரியாதை அளிக்கப்பட வேண்டும். அத்தியாவசிய பொருட்களுக்காக எல்லை தாண்டிய போக்குவரத்தை நம்பியிருக்கும் ஆப்கானிஸ்தானுக்கான முக்கிய வழிகளை பாகிஸ்தான் மூடியுள்ளது. இது வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து பயங்கரவாதம் ஆகும். இதுபோன்ற நடவடிக்கைகள் உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளை மீறுவதாகும். மேலும் கடினமான சூழ்நிலைகளில் மீண்டும் கட்டியெழுப்ப போராடும் ஒரு பலவீனமான நாட்டிற்கு எதிரான வெளிப்படையான அச்சுறுத்தல்கள் மற்றும் போர் செயல்களுக்கு சமமானவை ஆகும் என்றும் தெரிவித்தார். ரஷ்யாவின் அடுத்த இலக்கு நாங்கள்தான். 5 ஆண்டுகளுக்குள் நேட்டோவிற்கு எதிராக இராணுவ பலத்தை பயன்படுத்த ரஷ்யா தயாராகிவிடும் என நட்பு நாடுகளை நேட்டோ அமைப்பு தலைவர் மார்க் ரூட் எச்சரித்துள்ளார். இது குறித்து மார்க் ரூட் பேசியதாவது, மோதல் நம் வாசலில் உள்ளது. ரஷ்யா ஐரோப்பாவில் மீண்டும் போரை கொண்டு வந்துள்ளது. நாம் தயாராக இருக்க வேண்டும். ரஷ்யாவின் அடுத்த இலக்கு நாங்கள்தான். நமது கூட்டாளிகளில் அதிகமானோர் அமைதியாக மெத்தனமாக இருப்பதாக நான் அஞ்சுகிறேன். இதில் உள்ள அவசரத்தை உணரவில்லை. பலரும் காலம் நம் பக்கம் இருப்பதாக நம்புகின்றனர். 5 ஆண்டுகளுக்குள் நேட்டோவுக்கு எதிராக இராணுவ பலத்தை பயன்படுத்த ரஷ்யா தயாராகிவிடும். கடந்த தலைமுறையினர் போல் போரை தடுக்க பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி செலவினங்களை அதிகரிக்க வேண்டும். ரஷ்யா ஏற்கனவே நமது சமூகங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. நமது தாத்தா பாட்டி அல்லது கொள்ளு தாத்தா பாட்டி அனுபவித்த போரின் அளவுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நமது ஆயுதப்படைகள் நம்மை பாதுகாக்க தேவையான அனைத்தையும் கொண்டிருக்க வேண்டும் என தெரிவித்தார். நேட்டோ எனப்படும் இராணுவ கூட்டமைப்பில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவைச் சேர்ந்த 32 நாடுகள் உள்ளன. இதில் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மன் உட்பட பல நாடுகள் உள்ளன. மொத்தமுள்ள 32 நாடுகளில் 30 நாடுகள் ஐரோப்பா கண்டத்தில் உள்ளது. ஏற்கனவே உக்ரைன் மீது ரஷ்யா போர் நடத்தி வருகிறது.
இந்த சூழலில் நட்பு நாடுகளை நேட்டோ அமைப்பு தலைவர் மார்க் ரூட் எச்சரித்துள்ளார். நீங்கள் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருப்பது முருகன் வேலோக்கின் வெளிநாட்டு செய்திகள். எங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் காண்பதற்கு முருகன் வேலோக்கு சென்று சப்ஸ்கிரைப் பண்ணி செய்யுங்கள். வெனிசுலாவை ஒட்டிய கடல் பகுதியில் எண்ணெய் ஏற்றிச் சென்ற சரக்கு கப்பலை அமெரிக்க கடற்படை கைப்பற்றியது. இது போதைப்பொருள் பயங்கரவாதத்துக்கு எதிராக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு நடத்தி வரும் போரின் ஒரு பகுதி என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களுக்கு எதிராக நடவடிக்கை என்று கூறி கடந்த செப்டம்பர் முதல் கரீபியன் கடலில் செல்லும் படகுகள் மீது அமெரிக்கா மேற்கொண்ட 22 தாக்குதல்களில் 87 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த சூழலில் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மடுரோவுக்கு எதிரான அழுத்தத்தை அதிகரிக்கும் வகையில் இராணுவத்துடன் தொடர்பில்லாத ஒரு சரக்கு கப்பலை அமெரிக்க கடற்படை கைப்பற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் கூறியதாவது, வெனிசுலா கடற்கரை அருகே மிகப்பெரிய ஒரு எண்ணெய் கப்பலை கைப்பற்றினோம். அது இதுவரை கைப்பற்றப்பட்டதிலேயே மிகப்பெரிய எண்ணெய் கப்பல். மிகவும் நல்ல காரணத்துக்காகத்தான் அதை கைப்பற்றியுள்ளோம். அந்த கப்பலில் உள்ள எண்ணெயை நாங்களே வைத்துக் கொள்வோம் என்று நினைக்கின்றேன் என்றார் அவர். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை கடல் கொள்ளை என்று வெனிசுலா அரசு கடுமையாக விமர்சித்துள்ளது. இது குறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவின் இந்த செயல் வெளிப்படையாக திருட்டு சர்வதேச கடல் கொள்ளை வெனிசுலா மீதான நீண்டகால அமெரிக்க ஆக்கிரமிப்பு உண்மையான காரணம் இப்போது தெரிகிறது. எங்கள் இயற்கை வளங்கள் எண்ணெய் எரிசக்தியை களவாடுவதே அமெரிக்காவின் நோக்கம். ஆனால் அவை வெனிசுலா மக்களுக்கு மட்டுமே உரியவை என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்கிப்பர் என்ற அந்த கப்பல் டிசம்பர் 2ஆம் தேதி வெனிசுலாவிலிருந்து 20 லட்சம் பிறல் கச்சா எண்ணெயுடன் புறப்பட்டது. இதில் பாதி கியூபா அரசுக்கு சொந்தமான எண்ணெய் இறக்குமதி நிறுவனத்துக்கும் உரியது என்றும் ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு முன்னர் எடிசா என்று அழைக்கப்பட்ட ஸ்கிப்பர் கப்பல் 2022 ஈரான் புரட்சிகர காவல் படை லெபனானின் கிஸ்புல்லா படையினருக்கு ஆதரவாக சட்டவிரோத எண்ணெய் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறி அதற்கு அமெரிக்கா தடை விதித்தது. வெனிசுலா உலகின் மிகப்பெரிய எண்ணெய் வளத்தை கொண்டுள்ளது. அங்கு நாளொன்றுக்கு 10 லட்சம் பிறல் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்கிறது. அரசு எண்ணெய் நிறுவனமான PDVSA நாட்டு பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக செயல்படுகிறது. இந்த சூழலில் வெனிசுலாவில் இருந்து எண்ணெய் ஏற்றி வந்த கப்பலை அமெரிக்கா கைப்பற்றியுள்ளது. புதிய போருக்கு வித்திடலாம் என்று சில அமெரிக்க எம்பிக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மியான்மரில் இராணுவத்துக்கும் கிளர்ச்சி குழுக்களுக்கும் இடையே உள்நாட்டு போர் தீவிரமடைந்து வருகிறது. இந்நிலையில் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ரகைன் மாகாணத்தில் மிராக்டு நகரில் உள்ள அரசு பொது மருத்துவமனையை குறிவைத்து ஆளும் மியான்மர் இராணுவத்தின் போர் விமானம் வான்வழி தாக்குதல் நடத்தியது. மருத்துவமனை மீது நடத்திய தாக்குதலில் 34 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 80க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். மருத்துவமனையின் கட்டடங்கள், வாகனங்கள் கடும் சேதமடைந்தன. மருத்துவமனை மீதான தாக்குதல் மனித உரிமை மீறல் என ஐநா மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் கடும் கண்டனம் தெரிவிக்கின்றனர். இத்துடன் முருகன் வீலோக்கின் வெளிநாட்டு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நன்றியுடன் உங்கள் அன்பின் முருகன். வணக்கம்.